श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 3வது அத்தியாயம் கர்மயோகத்தில் 26வது ஸ்லோகம். ந புத்திபேதம் ஜனயேத் அஜ்ஞானம் கர்மசங்கினாம் ஜோஷயேத் சர்வகர்மாணி வித்வான் யுக்த சமாச்சரன். ந புத்திபேதம் ஜனயேத் அஜ்ஞானம் கர்மசங்கினாம் ஜோஷயேத் சர்வகர்மாணி வித்வான் யுக்த சமாச்சரன். இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? கர்மசங்கினாம், கர்மத்தில் ஈடுபாடு உள்ளவன் அவன் எப்படி இருப்பான்? அஜ்ஞானம், அதாவது விஞ்ஞானம் இல்லை, அஜ்ஞானம் என்ன சொன்னால் அதில் விவேகம் இல்லை. இது செய்கிறமே, இந்த வயசு தாண்டி இதெல்லாம் செய்கிறமே, இந்த வயசுக்கு தகுந்த ஒரு மெச்சூரிட்டி ஆஃப் மைண்ட் இல்லையே, இதை எப்படி நம்ம வரவழைச்சிக்கிறது? இப்படியே இம்மெச்சூராக பேசிகிட்டு இருக்கோமே, இந்த பேசுகிற பேச்சுக்களுக்கு பொருள் உண்டா? இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னு யோசித்து அது அவன் என்ன பண்ணணும்? அதுலேருந்து வெளிவரத்துக்கு முயற்சி செய்யணும். ஆனால் அஜ்ஞானம், அந்த அஜ்ஞானத்தினாலேயே புத்திபேதம், புத்தியில் மாறாட்டத்தை ஏற்படுத்தி ந ஜனயேத், அதனால் என்ன பண்ணக்கூடாது? புத்தி மாறாட்டத்தை உண்டாக்கக்கூடாது. என்ன செய்யணும்? அஜ்ஞானத்தினால் புத்தி மாறாட்டத்தை உண்டாக்காமல் ஞானத்தினால் புத்தியை விகசிக்க செய்ய வேண்டும். புத்தி மாறாக செய்வதை காட்டிலும் புத்தி எது நேராக செய்யணுமோ சரியாக செய்யறத சொல்லி கொடுக்கணும். அதுபோல் ஆனால் வித்வான் என்ன பண்ணுவான்? அறிவாளியாக இருக்கிறவன் யுக்தா சமபுத்தியுடன் கூடினவனாய் சர்வகர்மாணி, எல்லா கர்மங்களையும் தானும் அனுஷ்டித்து பிறர்களையும் அனுஷ்டிப்பதற்கு தான் ஒரு முன்னுதாரணமாக இருந்து ஜோஷையேத், பிறர் கர்மங்களையும் பிறரையும் அந்த கர்மங்களில் கூட்டி வைக்க வேண்டும். அதாவது பெருமாள் இந்த பகவத்கீதைக்கு அடிப்படையாக இருக்கிறதும் மனித சமுதாயத்துக்கு ஏற்புடையதாக இருக்கிற ஒரு கருத்தையும் இந்த ஸ்லோகத்தில் இப்போ அவன் அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுக்குறார். ஆனால் அது இன்றைக்கும் இத்தனை வருஷம் தாண்டியும் 5000 வருஷம் தாண்டியும் அது இப்பொழுதும் அதை பயன்படுத்தி கொள்ள முடியும். ஒரு தெருவுக்கோ இல்லை ஊருக்கோ ஒருத்தன் முன்னுதாரணமாக இருக்கான், ஒரு லீடர் அப்படின்னு சொல்கிறான். தலைவன் என்ன சொன்னால் அவன் எல்லா விதமான கர்மங்களையும் அனுசரிக்க வேண்டும். அதில் அவனுக்கு என்ன இருக்காது? நெக்லிஜென்ஸ் ஆஃப் டியூட்டியோ நெக்லிஜென்ஸ் ஆஃப் ஐடியாஸோ அதில் இருக்கக்கூடாது. அவன் தலைவனாக இருக்க வேண்டும் என்றால் எல்லா காரியங்களையும் சிறப்பாக செய்ய வேண்டும். ஏனென்றால் முன்னாடி 2-3 ஸ்லோகத்துக்கு முன்னாடியே சொன்னார், பெருமாள் தானே அப்படித்தான் செய்கிறேன்னு சொன்னார். எல்லா காரியத்தையும் நான் விடாத செய்கிறேன், எனக்கு அதில் எந்த விதமான பயனும் இல்லை என்று தெரிந்தாலும் அதை நான் செய்வதை நிறுத்திவிடக்கூடாது என்ற காரணத்துக்காகவே நான் தொடர்ந்து செய்து வருகிறேன்னு சொன்னார். பிகாஸ் அவர் பெருமாள் சர்வவியாபி, லோகத்துக்கே ரக்ஷகன், எல்லா காரியங்களுக்கும் அவரை சர்வஜன், சர்வவியாபி, சர்வாந்தரியாமி அப்படின்றதுனால பெருமாள் அதை சொன்னார். ஆனால் தான் அப்படி செய்கிறதா? ஆனால் ஒரு தலைவன், ஒரு வித்வான், ஒரு விஷயங்கள் நன்னா தெரிஞ்சவன், சரியான விஷயங்களை சரியான கோணத்தில் புரிந்து கொண்டவன் அப்படின்னு சொன்னால் அவன் எப்படி இருக்கணும்? சமபுத்தியுடன் சர்வகர்மாணி, எல்லா கர்மங்களையும், அதாவது ஒரு மகனாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும், ஒரு மகளாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும், தாய் தகப்பனுக்கு எத்தகைய சுசுரூஷை செய்யணும், அவர்களுக்கு எத்தகைய தொண்டுகளை செய்ய வேண்டும். அப்புறம் வீட்டில் இன்னும் பெரியவாள்லாம் இருக்கா, அதாவது தாத்தா பாட்டியெல்லாம் இருக்கான்னு அவளுக்கு என்ன உபகாரம் பண்ணணும். அது 30 வருஷம் 50 வருஷம் முன்னாடி இல்லை, இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் ஒரு தாத்தானா அவருக்கு டிஜிட்டல் பேங்கிங் பற்றி சொல்லிக் கொடுக்கலாம். அவர் போக முடியலன்னா தானே முன்னே நின்று பண்ணி கொடுக்கலாம். அவருக்கு ஆத்தரைசேஷன் வாங்கிட்டு போய் அவருக்கு அவரோட பென்ஷன் வந்தால் கொண்டு வந்து கொடுக்கலாம். அதுபோல் எல்லா விதமான காரியங்களையும் இது வீட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு சர்க்கிளில் சொல்கிற விஷயம். ஒரு சமுதாயத்துக்கு ஏற்புடையதாக இருந்தால் அந்த தான் வசிக்கக்கூடிய அந்த தெருவிலையோ அந்த ஊர்லேயோ அதுக்கு வேணுன்ற நல்ல காரியங்களை சமபுத்தியோடு செய்யணும். இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கும் அப்படின்றதுனால மட்டும் செய்யக்கூடாது. பொதுவாக இந்த வேலை செய்தால் இந்த தெருவில் இருக்கிறவ அத்தனை பேருக்கும் சௌரியமாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த வேலைகளை விடாது செய்ய வேண்டும். அது தான் செய்யறதும் இல்லாமல் அதுபோல் பொதுநல கருதி சில வேலைகளை செய்யும்பொழுது அந்த காரியங்களில் பிறரையும் அதில் சேர்த்து கொள்ள வேண்டும், அவர்களையும் ஊக்குவித்து அந்த கர்மங்களை செய்ய வேண்டும். அவன்தான் வித்வான்.
வித்வான் என்ன சொன்னால் என்ன, கர்மபல தியாகி, கர்மத்துக்கு ஏதோ ஒரு பலன் கிடைக்கும், அது தனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவன் தான். ஆனால் கர்மசங்கினாம், கர்மத்தில் ஈடுபாடு உள்ளவன் என்ன செய்வோம், அஜ்ஞானத்தினால், அறிவில் குறைவாக இருப்பதனால், அஜ்ஞானம் என்று சொன்னால் விவேகம் இல்லை, இந்த வயசாச்சே இதெல்லாம் செய்யலாமா, இதில் இப்படி ஒரு ஈடுபாடு வச்சுருக்கமே, இதுலேருந்து வெளியில் வரணுமே, அதாவது growth, மெச்சூரிட்டி, டெவலப்மெண்ட், அது மூணும் ஒரே சீராக போகணும். குரோத்ன்னு சொன்னால் வளர்ச்சி, மெச்சூரிட்டின்னு சொன்னால் புத்தி சிறப்பாக வளர்ந்துருக்கிறது, அப்புறம் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், இது எல்லாமே மூன்றும் ஒரே சீராக ஒரு கான்குருவன்ட் போல் போனால் தான் அதில் நம்ம அந்த வேலைகளை செய்ய முடியும். ஆனால் இதில் ஏதோ ஒன்று குறைவாக இருக்குது, அவிவேகம் இருக்குது, விவேகம் இல்லை அவிவேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அதனால் தன்னுடைய விவேக குறைவினால் புத்தி மாறாட்டத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்தக்கூடாது. புத்தி மாறாட்டத்தை ஏற்படுத்தலை அப்படின்னு சொன்னால் தான் அது என்ன பண்ணும், சமுதாயத்துக்கு சிறப்பு விளைவிக்கும். இதில் முக்கியமாக ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், நம்ம அதில் நிறைய குழந்தைகள் இருக்குது, 2 பசங்க இருக்குது அப்படின்னு வைங்களேன். அந்த பசங்களுக்கு நிறைய விதவிதமான விளையாட்டு சாமான்லாம் வாங்கி கொடுக்கலாம். விளையாட்டு சாமானை வாங்கி கொடுக்குறது எதுக்கு, அதெல்லாம் பார்த்து அது எப்படி செய்யறது அப்படின்னு ஒரு கீ கொடுத்து ஒரு பொம்மை போச்சுன்னு வைங்க, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிகிட்டே போகும். சிலதெல்லாம் நமஸ்தே சௌக்கியமாக பங்கு தானே சுவாமி அப்படின்னு கேட்குற மாதிரி கூட பொம்மையெல்லாம் இருக்குது. அப்படின்னா அதுபோல் சிப்பு வச்ச பொம்மையெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த குழந்தைகளை நன்னா அதோட விளையாட வைக்கணும். அப்படி விளையாட வச்சா அதில் சொல்லக்கூடிய வார்த்தைகள், அந்த பழக்கங்கள்லாம் அந்த குழந்தைக்கு வரும். அப்படி வரும்போது அதனுடைய மூளை வளர்ச்சிக்கும், அதனுடைய மேலும் மேலும் இப்போ சொன்னமே ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டு, மெச்சூரிட்டி, க்ரோத்துன்னு, அது எல்லாத்தையும் சேர்ந்து அது சிறப்பாக வளர்வதற்கு உபயோகமாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் அந்த குழந்தைகளோட அந்த பொம்மையை வச்சுட்டு பெரியவாளும் அந்த குழந்தையோட விளையாடினா அந்த குழந்தைக்கு என்ன பண்ணும், அது சிறப்பான வளர்ச்சியை கொடுக்கும். அந்த குழந்தைகளுக்கு அந்த பொம்மையையும் வாங்கி கொடுத்து தாமும் சேர்ந்து விளையாடி உற்சாகப்படுத்துதலே அழகு. அது ரொம்ப சிறப்பான இருக்கும். அது பெரியவா ஒரு குழந்தைகளுக்கு பொம்மை வாங்கி கொடுத்து அதோடு சேர்ந்து தானும் விளையாடுற மாதிரி சமுதாயத்தில் இருக்கிற சிறப்புக்கு சமுதாயம் மேன்மை அடைய வேண்டும் என்றால் ஒரு வித்வான், அதாவது விஷயம் தெரிஞ்ச ஒரு ஞானி என்ன பண்ணும், சமுதாயத்துக்கு தேவையான செயல்பாடுகளை எல்லாரையும் கூட்டி இணைத்து அந்த சமுதாய மேம்பாட்டுக்காக உழைக்க வேண்டும். அது இருந்தால் தான் அவன் வித்வான் எனப்படுவான். கர்மபல தியாகி அப்படின்னு பெருமாள் சொல்கிறார் இல்லையா, அது இங்கே நல்லபடியாக பொருந்தும். மேலும் இது ஜோஷயேது, ஜோஷம் என்று சொன்னால் சந்தோஷம், அந்த கர்மங்களில் எல்லாரையும் கூட்டி இணைக்க வேண்டும் என்பது. அதில் யோஜயேத் அப்படின்னு சொன்னால் யோஜனையோடு இவாளை எல்லாரும் சேர்த்துக்கணும் அப்படின்னு கூட அங்கே ஒரு பொருள் இருக்கும். அதுபோல் ஒரு பாடாந்திரமும் உண்டு. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் இப்படி சொல்லி கொடுக்குறார். அதாவது அறிவாளி சமபுத்தியுடன் எல்லாரையும் இணைத்து சத்கர்மங்களில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.